Hi friends, exercise number 1.3 la second sum. A new transit system has just gone into operation in Chennai. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்களா, ஒரு டிரான்சிட் சிஸ்டமும் இன்னொன்று மெட்ரோ ட்ரெயினும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் மெட்ரோ ட்ரெயினும் இது என்னது டிரான்சிட் சிஸ்டமும் எவ்வளோங்கிறத பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 30% will switch over to using மெட்ரோ ட்ரெயின். அப்போ என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேட்டேஷன் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ணிக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு ஒன்று எஸ்ஸுங்கிறது டிரான்ஸ்லேட்டர் சிஸ்டம், இன்னொன்று எம் வந்து மெட்ரோ ட்ரெயின். இங்கே எஸ்ஸு, இங்கே எம்மு, இங்கேயும் எஸ்ஸு, இங்கே எம்மு. அப்போ 30% will switch over to என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின். எதில் டிரான்ஸ்லேட் சிஸ்டத்தில் மெட்ரோ ட்ரெயின் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 30%னா 30/100 என்ன வந்துடும், 0.30. அப்போ இங்கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இங்கே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்னது, இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவை எதோட மைனஸ் பண்ணணும், 1 மைனஸ் 0.30. அப்போ மைனஸ் பண்ண இங்கே என்ன வந்துடும், 0.70. ஆல்ரெடி இங்கே உள்ள வேல்யூவும் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கு, 70% will continue to use the transit system. இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் திருப்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும், 1லேருந்து இதை மைனஸ் பண்ணால் ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 70% will continue to use metro train next year. அப்போ என்ன கேட்டிருக்கு, மெட்ரோ ட்ரெயினுக்கு நேராக மெட்ரோ பாருங்கள். இங்கே எம்மு, இங்கே உள்ள எம்மு பார்க்குறோம். எவ்வளோ 70%னா இங்கே என்ன வந்துடும், 0.70. அப்போ 0.70னா என்ன பண்ணணும், 1லேருந்து மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இங்கே என்ன வந்துடும், 0.30. இங்கே அடுத்த பாயிண்டில் கொடுத்துட்டாங்க, 30% will switch over to the transit systemனு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 0.30யும் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் த பாப்புலேஷன் ஆஃப் சென்னை சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் and that 60% of your computers use the transit system. அப்போ transit system யூஸ் பண்ணுறவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க, 60%. அப்போ எஸ்ன்னு எடுத்துக்குவேன். எஸ்ஸு எம் தானே, எஸ்ஸுங்கிறது transit matrix எவ்வளவு, 60%. அப்போ 60%னா 16/100 என்ன வந்துடும் நம்மளுக்கு, 0.60. அடுத்தது 40% ஆஃப் யூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின். அப்போ என்ன வந்துடும், 0.40. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன தான் வரும், ஆன்சர் 1 தான் வரணும். சரியா, ப்ராப்பர்ட்டியில் பொறுத்த வரைக்கும். அப்போ எஸ்ஸுக்கு எம்முக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, 0.60. இப்போ 0.40. ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூசிங் தி டிரான்சிட் சிஸ்டம் இயர் ஆஃப்டர் தி நெக்ஸ்ட் இயர்க்கு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி ஃபார்முலா ரைட் பண்ணுவீங்க, அப்போ சார் ஆஃப்டர் 1 இயர்க்கு எடுத்துக்கிறோம். எஸ்எம் ஃபார்முலா என்ன வரும்னா நம்மளுக்கு எஸ்எம், அதாவது ஏபி இன்டூ டின்னு சொல்லுவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லெட்டரு, எஸ்ஸு எம். அப்போ எஸ்எம் இன்டூ டி ஈக்குவல் டு எஸ்எம். அப்போ ஃபஸ்ட்டு அட் ஈக்லிபிரியம் கொடுக்கல, 1 இயர்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அப்போ எஸ்எம் இன்டூ டி ஈக்குவல் டு எஸ்ஸுக்கும் எம்முக்கும் வேல்யூ ரைட் பண்ணியிருந்தோமா, என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 0.60, 0.40 இன்டூ டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா, அப்போ ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா. அப்போ 0.60யோட 0.70 மல்டிப்ளை பண்ணால் 0.42. இதோட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் 0.12. அடுத்து இதோட இது, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 0.18 ப்ளஸ் 0.40யோட 0.70 பண்ணால் என்ன வந்துடும் நம்மளுக்கு, 0.28. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 0.54. இங்கே 0.46. ஓகேவா, இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன வந்திருக்கு, ஆஃப்டர் 1 இயரில் 54, 0.54னா பர்சன்டேஜாக மாற்றும் போது என்ன பண்ணுவீங்க, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வந்து நம்மளுக்கு 54% யூஸ்டு எவ்வளவு டிரான்சிட் சிஸ்டம், 46% யூஸ்டு என்னது மெட்ரோ ட்ரெயின். அடுத்து ரெண்டாவது கொஸ்டினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் வில் பி யூஸிங் என்ன கேட்டிருக்காங்க, டிரான்சிட் சிஸ்டம் இன் தி லாங் ரன். அப்போ லாங் ரன் கொடுத்துருந்தாவே என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்லிபிரியம் ஃபார்முலா. அதான் என்னது, அட் ஈக்லிபிரியம். அட் ஈக்லிபிரியம்னா உனக்கு தெரியும், எஸ்எம் இன்டூ டி ஈக்குவல் டு எஸ்எம். அப்போ எஸ்எம் அப்படியே ரைட் பண்ணிடுவேன், டிரான்ஸ்லேஷன் ப்ராப்பர்ட்டி வேல்யூவை அப்ளை பண்ணிடுவோம். இங்கே எஸ்எம் அப்படியே வச்சுக்கணும், எஸ்எம் ஆல்ரெடி வேல்யூ தெரியும். பட் அட் ஈக்லிபிரியத்தில் இதை மட்டும் வச்சுட்டு எதை மட்டும் அப்ளை பண்ணணும், டீயோட வேல்யூ மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். அப்போ ஈக்குவல் டு எஸ்எம். அப்போ இதையும் ப்ராடக்ட் பண்ணலாமா. அப்போ எஸ் இன்டூ 0.70 என்ன வந்துடும், 0.70 எஸ் ப்ளஸ் இதையும் பண்ணோம்னா 0.30 எம். அடுத்து இதோட இது, அப்போ 0.30 எஸ் ப்ளஸ்
0.70 m equal to sm. அப்போ இது ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்குவோம். அப்போ 0.70x plus 0.30m equal to என்னதுமா எஸ். இப்போ எல்லாத்தையும் ஒரே வேரியபிளாக கொண்டு வரணும். அப்போ இந்த எம்ஐ எப்படி மாற்றலாம்? 1 minus xன்னு மாற்றலாம். உனக்கு தெரியும் x plus m equal to 1. அப்போ m வேணும்னா s அந்த சைடு என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அதான் என்னது 1 minus s. அப்போ 0.70x plus 0.30 into 1 minus x equal to s. அப்போ 0.70x plus இது உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 0.30 minus 0.30x equal to s. அப்போ இதையும் ஆட் பண்ண மைனஸ் பண்ண என்ன வந்துடும்? 0.40x plus 0.30 equal to s. அப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூ இது அந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ எஸ் மைனஸ் 0.40x equal to 0.30. அப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைச்சிரும்? 0.60x equal to 0.30. எஸ் தான் வேணும். இந்த வேல்யூ அந்த சைடு போகும்போது டிவைடில் வந்துடும். அப்போ டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் இஸ் 0.5. அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னதுமா? 0.5. அப்போ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஹச் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஹச் இல்லை சாரி எம். அப்போ என்ன பண்ணுவோம்? m equal to 1 minus x. அப்போ 1 minus எஸ்ஸோட வேல்யூ என்னது? 0.5. அப்போ m equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? இங்கேயும் 0.5. அப்போ எஸ்ஸுக்கும் 0.5 எம்முக்கும் என்னது? 0.5. அப்போ 50%. அப்போ பர்சன்டேஜாக ரைட் பண்ணும்போது என்ன எழுதுவீங்க? 0.5னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 50. அப்போ 50 யூஸிங் என்னது? டிரான்சிஸ்டர் சிஸ்டம். அடுத்தது 50% யூஸ்டு என்னது? மெட்ரோ வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லாங் ரன் எதில் கேட்டிருக்காங்க? டிரான்சிட் சிஸ்டத்தில். அப்போ 50% ஆஃப் தி கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் என்னது நம்மளுக்கு? த டிரான்சிஸ்டர் சிஸ்டம் தி லாங் ரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.